சாப்பாட்டில் அடிக்கடி முடி வருகிறதா? உறவு நீடிக்கும்னு சொல்றது உண்மையா? சாப்பாட்டில் அடிக்கடி முடி வருகிறதா? இதற்கு ஜோதிட ரீதியாக பல காரணங்கள் உள்ளதாக கூறுகிறார்கள். ஒரு சிலருக்கு 3 வேளை சாப்பிடும் போது முடி இருந்தால் அது மிகவும் சங்கடமாக இருக்கும். என்னதான் தலையை வாரிக்கொண்டு சமைத்தாலும் எப்படித்தான் விழுகிறதோ தெரியவில்லை என்றுதான் நாம் புலம்ப தோன்றும். அதிலும் சிலர் ஒரு வாய் சாப்பிட்டதும் சிக்கும் முடியை வாயிலிருந்து எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை பொதுவாக சுகாதாரம் என்ற வட்டத்திற்குள் பார்த்தாலும் இதை ஜோதிட ரீதியாக எப்படி பார்க்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். வாழ்க்கையில் பொதுவாக ஒரு நிகழ்வு மீண்டும் மீண்டும் நடந்து வருகிறது என்றால் எதிர்காலத்தில் ஏற்பட போகும் பிரச்சனையோ அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வையோ முன்கூட்டியே நமக்கு தெரிவிக்கும் ஒரு எச்சரிக்கை மணி என்று நம்பப்படுகிறது. அந்த வகையில் நமது சாப்பாட்டு தட்டில் அடிக்கடி முடி தென்பட்டால் அது நல்லதா இல்லை கெட்டதா என்பது குறித்து ஜோதிட நிபுணர்களின் கருத்துக்களை பார்க்கலாம். நீங்கள் சாப்பிட உட்காரும் போது உங்கள் முகத்திற்கு முன்னே அடிக்கடி முடி வெளியே வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட முறை நடந்தால் அது பித்ரு தோஷத்திற்கான காரணமாக இருக்கலாம். இது 1 அல்லது 2 முறை நடந்தால் எதர்ச்சியாக நடந்திருக்கலாம். இது அடிக்கடி நடந்தால் முன்னோர்களை திருப்திப்படுத்த நீங்கள் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அர்த்தம். முடி முக்கியமாக ஒரு நபரின் உயிர் சக்தியுடன் தொடர்புடையது. எனவே உணவில் அடிக்கடி முடி இருந்தால் உங்கள் உயிர் சக்திக்கே பிரச்சனை என்பதாகும். உணவில் முடியானது மீண்டும் மீண்டும் சிக்கினால் அது ஆற்றல் ஓட்டத்தில் தடைகளை ஏற்படுத்தி உயிர் சக்தியை சீர்குலைக்கும். இதற்கு தீர்வு காண வேண்டும். அதுபோல் உணவில் அடிக்கடி முடி இருப்பது நெகட்டிவிட்டியை குறிக்கிறது. இதில் இருந்த சில எதிர்மறை ஆற்றல்கள் உங்களை சுற்றி இருப்பதாக அர்த்தம். எனவே உங்கள் எண்ணங்களை நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டியது அவசியமானதாகும். அதுபோல சிலர் சாப்பாட்டில் முடி இருந்தால் உறவு நீடிக்கும் என்பார்கள். அது உணவு அருந்துபவர் முகம் சுளிக்க கூடாது என்பதற்காக சொல்லப்படுகிறது. தலைமுடி என்பது சனியை குறிக்கும். அவர்தான் தலைமுடி மீது ஆதிக்கம் செலுத்துகிறார். அப்படி இருக்கையில் கணவனுக்கு பரிமாறப்படும் உணவில் முடி இருந்தால் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக உறவு நீடிக்கும் என சொல்லப்பட்டது. மேலும் மனைவி மீது கணவருக்கு கோபம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் அப்படி சொல்லப்பட்டது. வீட்டில் ஒரு முடி இருந்தாலும் அது நல்லதல்ல என்பார்கள். அதனால்தான் பலர் வீடுகளில் தலை சீவாமல் வாசலில், தோட்டத்தில், வறண்டாவில், பால்கனியில் தலை சீவுவார்கள். வெளியே முடி விழுந்து விடுவதால் சனி பகவானால் நம் குடும்பத்திற்கு எந்த பாதிப்பும் இருக்காது என நம்பப்பட்டது. எனவே இனி உணவில் முடி இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.